தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கழிந்து விட்டதே. ஆண்டவர் எனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்கள், அவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே, இனி எப்பொழுது நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏக்கத்தோடு கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாட்களிலே அவர் என்ன உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யணும் என்று நினைத்தாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். முதலாவது, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளினால் வருகிற தடைகளை நீக்கி கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர் நினைத்தது கானான் தேசத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்றுதான். ஆனால் அவர்கள் வருகிற வழியிலே செங்கடல், எரிகோ, யோர்தான் போன்ற பல தடைகள் எழும்பி நின்றது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவருக்கு துணையாக நின்று எல்லா காரியத்திலும் அற்புதங்களை செய்து தடைகளை நீக்கி கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செங்கடல், யோர்தான், எரிகோ போன்ற எதிரில் இருக்கிற பிரச்சனைகளை தம்முடைய பிரசன்னத்தினால் பனி போல உருகும்படி செய்து எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். இரண்டாவதாக, நீங்கள் உயர்வடையாதபடிக்கு, முன்னேறாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு பல மனிதர்கள் சத்துருவை எழும்பியுள்ளார்கள். உயர்வை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார் என்ற வண்ணமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லா தடைகளையும் முறியடித்து மனுஷனால் வருகிற தடைகளை உடைத்து உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி மகிழ செய்வார். அடுத்ததாக, சத்துருவினால் வருகிற தடைகளை நீக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து தாம் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மந்திர தந்திர கட்டுகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள், முன்னேறாதபடி தடுக்கிற சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து எல்லா தடைகளையும் நீக்கி, பலவீனத்தை நீக்கி, சோர்வை நீக்கி, அவர் சொன்னதை நிறைவேற்றி இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உங்கள் வாழ்க்கையை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இதோ இந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை அறிகிறீர் அப்பா. அவருடைய இருதயத்தின் நோக்கத்தை, இருதயத்தின் எண்ணங்களை, இருதயத்தின் வாஞ்சிகளை எல்லாவற்றையும் நீர் உணர்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. அவர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்காக வருகின்ற ஆசீர்வாதங்களை நீ இரட்டிப்பாக பல மடங்கு உயர்த்தி கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், கருத்தாய் ஜெபிக்கவும், எல்லா சூழ்நிலைகளும் உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தத்தினால எங்கள் வாழ்க்கையை முடிவு வரை சந்தோஷமாய், குறைவில்லாமல் நீர் செய்ய நினைத்ததை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்து முடிவு வரை சமாதானமான வாழ்க்கை வாழ உதவி புரியும் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையின் நிழலை மறைத்து பாதுகாத்தால் குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.